நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் பையுமே ரிஸ்க் தான், செல்லுமே ரிஸ்க் தான். ஏன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 24,820 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 740 இந்த ரேஞ்ச் வந்துட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இந்த 25,300 போயிட்டு டச் பண்ணணும். இதோட ஓவரால் டைரக்ஷன்ஸ் இது தான். இது அன்னைக்கு அதாவது இந்த இடத்துக்கு வந்த போதே ஃப்ரைடே வரும்போதே நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து 25,300 போகணும், அதுக்கு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது 24,700 to 800 வரை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்படின்னும் போது மார்க்கெட்டோட வியூ அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் இங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஒரு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டுவர்ட்ஸ் 24,820 இந்த ரேஞ்ச் போயிட்டு தான் திரும்ப கீழே வரும். அப்போது மார்க்கெட்டில் செல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நல்லது தான். பட் இது ரிஸ்கி செல் ஏரியாவாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஏன்னா இது கரெக்ஷனுக்காக கீழே வருது அப்படிங்கிறதுனால இதை நம்ம டச் பண்ண மாட்டோம். எனிவே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜில் செல்லராக இருக்கலாம் அப்படிங்கிறதும், அது ரிஸ்கி செல் ஏரியா அப்படிங்கிறதும், ரிஸ்க்னே தெரிஞ்சு செல் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடமா இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை நடக்குது, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு